சொல்கிறா. மச்சி, நெக்ஸ்ட் வீக் தமிழ் நியூ இயர்க்கு நீ தான் மச்சி ஸ்பீச் கொடுக்குற. ஸ்பீச்சா? சரி, நெக்ஸ்ட் வீக் தானே, பார்த்துக்கலாம் விடு. சோஷியல் அவேர்னஸ் பற்றி கொடுக்குற மச்சி, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். மொக்க, அதில் என்னடா என்டர்டெயின்மெண்ட் இருக்குது? சிம்பு பீப் சாங் பாட்டு தப்பே இல்லைன்னு சொல்லு, அதில் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. உன மாதிரி ஸ்டார்ஸ் சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க இருக்கிறனால தான் நான் நாட்டில் செய்கிற தப்பு நான் செஞ்சு நிம்மதியாக சுற்றிட்டு இருக்காங்க. பழம், நீ ஃபோனை வையே, நான் வெங்கிக்கிட்ட பேசிக்கிறேன். ஹலோ வெங்கி. சொல்கிறேன் மச்சான். மச்சான், ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வீக் ஏதோ தமிழ் நியூ இயருக்கு ஸ்பீச் ஆமா. நீ என்ன பண்ணுறன்னா, சிம்பு பீப் சாங் பாடு தப்பே இல்லைன்னு ஒரு செம்ம டாபிக் மசாலா என்டர்டெயின்மெண்ட்டு ரெடி பண்ணி, ஓகே? நெக்ஸ்ட் வீக் பேசிடலாம், சரியா? நீ ஃப்ரீயாக வர்ற மச்சான், நான் பார்த்துக்கிறேன். சரிடா, ஓகேடா, பை. பாஸ், லிஃப்ட். இல்லை பாஸ், மெக்கானிக் ஷாப் வரைக்கும் போகணும். வண்டி வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு. உட்காருங்க வாங்க. தேங்க்ஸ் பாஸ். ஏய், சாரிப்பா, வண்டியில் பிரேக் சரியாக போகாது, பிடிக்காது. உனக்கு எங்கே போகணும்? இல்லைண்ணா, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, மெக்கானிக் ஷாப் வரைக்கும் போகணும். வெயிட்லாம் இருக்குது, பரவாயில்லையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏறுப்பா. நானும் அந்த வழி தான் போகிறேன். போகையில் இதையும் மட்டும் கடையில் இறக்கிட்டு போயிடலாம். ஓகே. அண்ணாச்சி. என்னையா திறக்க வந்திருக்கு, ஆள் அனுப்புறீங்களா? ஆளு டவுனுக்கு போயிருக்கான், நீயே கொண்டு வந்து வை. இந்தாயா. அண்ணாச்சி, 2 வருஷமா 120 ரூபா தான் தரீங்க. விலைவாசியெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுல, கொஞ்சமாச்சு சேர்த்து தரலாமில்ல? என்னையா வாய் நீளுது? ஒரு தாருக்கு என்ன 1000 ரூபாயா தருவாங்க? அண்ணாச்சி, ஒரு பழம் 3 ரூபான்னு விற்றா கூட 360 ரூபா வருமில்லங்க அண்ணாச்சி. ஓ, எனக்கே கணக்கு சொல்லித்தர. உனக்கு காசு வேணும்னா போய் சந்தையில் விற்றுக்கூடா. இப்போல்லாம் யாருங்க அண்ணாச்சி சந்தையில் வாங்குறா? என்னமோ சூப்பர் மார்க்கெட்டுங்கிறானுவ, அப்புறம் கம்ப்யூட்டரில் வாங்குறானுங்க. அப்படியே சந்தைக்கு வந்தாலும் இவனுக்கு தர 3 ரூபா பணத்தை வச்சு நம்ம என்னமோ ப்ளஸர் கார் வாங்குற மாதிரியே நம்மக்கிட்ட தர ரேட்டுக்கு பேரம் பேசுகிறானுங்க. சந்தையில் ஒரு காய் 3 ரூபான்னு வாங்குற கழுவுறானுங்க. ஆனால் விற்காத அழுகி போன காய்கள் தானே ஹோட்டல்காரனுங்க தேடி வந்து கம்மி விலைக்கு வாங்கிட்டு போகிறானுங்க. அப்படியா? அந்த விற்காத அழுகி போன காய்களை தின்னு போட்டு இவனுங்க 1000 ரூபாய் ஆனாலும் 2000 ரூபாய் ஆனாலும் சந்தோஷமால கொடுத்துட்டு போகிறானுங்க. அண்ணாச்சி, கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்க அண்ணாச்சி.
என்னையா நீயே இந்தா அடுத்த ரோலாம் வந்து இப்படி கேட்டுட்டு இருக்காத. ஆமாம், டவுன்லலாம் பழைய காய்கறி போடுறானுங்களா, நீயும் போட வேண்டியதானே? நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேனுங்க அண்ணாச்சி. அப்புறம் நான் அழி போனதை என் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் போட்டுருவேன். ஓ, நீ பெரிய உத்தமன் தான் போயா. ஐயோ, வண்டி பஞ்சராகி போயிடுச்சேப்பா. இல்லைண்ணா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். பிரச்சனை இல்லையா? பக்கத்தில் தானே இருக்கு. அங்கே தான். சரி, நான் பார்த்துக்கிறேன். நான் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எல்லாத்த மாதிரியும் நீங்களும் பேசாமல் மார்க்கெட்டில் விற்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா பேசாமல் அந்த அழுகி போனதெல்லாம் அந்த ஹோட்டல் கடைக்காரனுக்கே போட்டுடலாம்ல. ஏற்கனவே டாக்டருங்கெல்லாம் ஆரோக்கியத்துக்கு எடுக்கிறானுங்க, வக்கீலுங்களும் போலீஸுகளும் நியாயத்துக்கு எடுக்கிறானுங்க. இதே மாதிரி நாங்களும் பண்ணால் இந்த நாடு ஒரு நரகம் இல்லை. ஆனால் எங்களுக்கும் பசி இருக்குது, புள்ள குட்டிங்க இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் அழுகி போனதெல்லாம் ஹோட்டல் கடைக்காரனுக்கு பொண்ணுங்க நிலமை வரும். அப்படி மட்டும் ஒரு நிலமை வந்துச்சுன்னா நான் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்பேன்ப்பா. நான் தம்பி, எப்படிண்ணா இருக்கீங்க? நானா இருக்கேன். நீ எப்படா இருக்க? நான் சூப்பர். அப்புறம் இங்கேங்க இங்கே தம்பி, நான் ஸ்டோர் மேனேஜராக இருக்கேன். பாரா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் பேக்கரி போகலாமா? தம் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அதெல்லாம்டா, காஃபி சாப்பிடா. அதானே பார்த்தேன். நீங்களா அது? சரி போகலாம் வாங்க. சரி வா போகலாம். இல்லையா கடையில்? அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. என்னடா சாப்பிட்ற? சரி 2 டீ சொல்லுங்கள். ஜி 2 டீ. அப்புறம்ண்ணா வேலைலாம் எப்படி போகுது? அதெல்லாம் ஏதோ போகுதுடா. ஏதோ போதா? சரி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. எப்படி மார்க்கெட்டில் விற்கிறதும் உங்கள் கடையில் இருக்கிறதும் ஒரே ரேட்டுக்கு இருக்குது? டேய், அது வேற இது வேறடா. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல். இது ஹைப்ரிட். கலருக்கு ஒரு ஹார்மோன், டேஸ்ட்டுக்கு ஒரு ஹார்மோன், ஷேப்புக்கு ஒரு ஹார்மோன். சார், ஒரு விவசாயி 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற இடத்துல வெறும் 3 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது என்னது? மான்சான்டோன்னு ஒரு அமெரிக்கா கம்பெனி இருக்குது. அங்கே இருக்கிறது தான் இங்கே எல்லாமே. இதை வாங்குகிற 90% மக்கள் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் தான். அப்போ ஹை கிளாஸ் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு என்ன, வேலைக்காரன் அனுப்பி மார்க்கெட்டில் வாங்கிடுறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க ஹை குவாலிட்டி பொருளை கம்மியான விலை வாங்கிட்டோம் சாதிச்சிட்டோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே ஏமாறுறது நம்மள மாதிரி ஆளுங்க தான். அது என்னமோ உண்மைதான். இப்போலாம் ஃபன் மால், ப்ரூக் ஃபீல்ஸில் வாங்குறது தான் ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்படிலாம் வாங்குறதுனால தான் காய்கறி கடை நகைக்கடை மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா திங்கிறது பூராமே விஷம்தான் போல். இதில் உனக்கு என்ன சந்தேகம்? அப்புறம் என்னடா பண்ண போகிற? ஏன்னா அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், வர வழியில் உங்களை பார்த்தேன். லைஃப்லாம் அப்படியே ஜாலியாக போயிட்டு தானே இருக்கு. ஜாலி தான். போ, எனக்கும் கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். கிளம்பலாமா? சரிண்ணா, நீங்களும் கால் பண்ணுங்கள். நான் அப்படியே எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறேன். சரியா? சரிடா தம்பி, பார்த்து போயிட்டு வாடா. ஓகேண்ணா, பார்க்கலாம். பாய் பாய். இப்போ இங்கே அடுத்ததாக வந்து பேச போகிறது தக்ஷன். மச்சான் பீப் சாங்டா, கலக்கு கலக்கு.
வச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் மொக்க போடலாம் தான் ஆக்சுவலாக வந்திருக்கேன். பிகாஸ் நான் பேச போகிற டாபிக் விவசாயத்தை பற்றியும் தான். நம்ம நாட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு 46 விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். 5ல் ஒரு இந்தியர் பசியோட தான் தூக்கத்துக்கு போகிறான். 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தினசரி மால்நியூட்ரிஷன் காரணமாக இறந்து போகிறாங்க. இது என்னையும் பாதிக்கல, உங்களையும் பாதிக்கலாம். பிகாஸ் we are living in the world of comforts. மனுஷன் உயிர் வாழ்ற வரைக்கும் பசி இருக்கும், பசி இருக்கிற வரைக்கும் விவசாயம் தேவை. இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த கார்பரேட் இந்த விவசாயத்தை கண்ட்ரோல் பண்ணும். அப்போ அவனுங்க பெட்ரோல் டீசல் விலை மாதிரி காய்கறி விலையில ஏற்றி இறக்குவானுங்க. அப்ப தெரியும் நம்மள உயிர் வாழ வச்ச விவசாயிகளோட அருமை. நாளைக்கும் விவசாய பிரச்சனை, விவசாய தற்கொலை அப்படிங்கிறோம். இதே தான் பிரிட்டிஷ் காலத்துல இருந்துச்சா? கிடையாது. ஏன்னா உணவுப் பொருட்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுறதும் விளைநிலங்கள் அதிகமாக இருந்ததும் பிரிட்டிஷ் காலத்தில் தான். சரி, சுதந்திரம் கிடைச்சி என்ன பண்ணோம்? அலட்சியமா இருக்கணும். ஆமாம், அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் நோக்கி மட்டும்தான் நகர ஆரம்பித்தோம். விவசாயத்தை அலட்சியமாக விட்டோம். 1995ல் கிரீன் ரெவல்யூஷனை காரணமாக வச்சுட்டு உள்ள வந்தாங்க கார்பரேட்ஸ். பிடி காட்டன் உள்ள வர ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சீட்லெஸ், ரேட் சீட்லெஸ், டொமேட்டோ, பிடி, கத்திரிக்காய்னு விதையில்லாத கொடுத்து விதைக்கு பிச்சை எடுக்க வச்சுட்டானுங்க. தவளை காலுக்கரிச்சின தக்காளியையும் பூச்சிக்கொல்லிய கத்திரிக்காயையும் உள்ள வச்சே கொடுக்குறாங்க. இந்த விதைக்கிற பூமியும் மலடாயிருது, நாமளும் மலடாயிரும். இந்த ஹைபிரிட்ஸோட காரணமா ஃபெர்டிலைசரோட யூசேஜும் வர அதிகமாயிருச்சு. 75,000 டன் பெஸ்டிசைட்ஸ் ஒரு வருஷத்துல என்விரான்மெண்ட்ல கலக்கப்படுது. மனுஷன் புனிதோன்னு சொல்ற தாய்ப்பால்ல கூட இப்ப பெஸ்டிசைட் அளவு இருக்குன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 65% விவசாயத்தை நம்பி வாழ்கிற நம்ம நாட்டுல வெறும் 2% தாங்க, வெறும் 2% தான் பட்ஜெட்ல ஒதுக்குறாங்க. ஒரு மேலை நாட்டுல 100 ரூபாய்க்கு ஒரு அரிசி வாங்குறோம். அதுல 60% 80% அந்த விவசாயிக்கு போய் சேருது. ஆனா நம்ம நாட்டுல மட்டும் வெறும் 10 23 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் அந்த விவசாயிக்கு கிடைக்குது. மிச்சம் 80 எங்க? இடைத்தரகர்கள்னு சொல்ற பல புரோக்கர் சாப்பிட்டுறாங்க. ஏன்? விதைத்தவனால் விலையை நிர்ணயிக்க முடியவில்லை. அதான் வெறும் பிரச்சாரத்துக்கு பேசுறது இல்லைங்க. இதுதான் சயின்ஸ், இதுதான் ஃபேக்ட், இதுதான் நாட்டோட நிலைமை. நம் நாட்டு விவசாயத்தின் அழிவே நமது அழிவு. இதை தடுக்க சூப்பர் மார்க்கெட்டுகளை அறவே தவிர்க்க வேண்டும். இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எனக்கு உரைச்சது உங்க ஒவ்வொருத்தருக்கும் உரைச்சா மட்டும்தான் நமக்கு சோறு பொருளோட சாவை தடுக்க முடியும். நன்றி. சொல்லுங்கம்மா. தம்பி எங்கடா இருக்க? இங்கேதாம்மா, பேங்க்ல இருக்கேன். வீட்டுக்கு வரும்போது காய்கறிலாம் வாங்கிட்டு வா சாமி. சரிங்கம்மா. இக்குறும்படம் விவசாயிகளுக்கு சமர்ப்பணம்.